லைஃப்பில் இன்றைக்கி நாம் 3 மேஜிக்கல் குவாலிட்டிஸ் இன் ரிலேஷன்ஷிப் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் லைஃப்பில் ஒரு 2 மினிட்ஸ் நான் எடுத்துக்கலான் இருக்கேன். அதாவது ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு ஆலமரம் இருக்குது. அதை சுற்றி நிறைய பறவைகள் விலங்குகள் வசித்து வந்துட்டுருக்கு. அப்போது அங்கே பெரிய மழை வர்றதாகவும் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுறாங்க. அப்போது அந்த சுற்றி இருக்க விலங்குகள் பறவைகள் எல்லாமே அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்குது. நாங்கள் பெரிய மழை வெள்ளம் வர்றதுனால உங்கள் நெல் நாடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அடைக்கலம் கேட்குறாங்க. அப்போது அந்த மரம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படியே அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி அங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் சேஃபாக இருந்துடுறாங்க. அதே மாதிரி மழை பெய்யுது, வெள்ளம்லாம் வருது. அந்த மழை வெள்ளத்தில் அந்த பெரிய ஆலமரமானது ஆற்றோடு அடிச்சுட்டு போயிடுது. அப்போது அந்த சுற்றி இருக்க விலங்குகள் பறவையினங்கள் அதெல்லாமே என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு நீ இடம் கொடுக்கலல்ல, உனக்கு வேணும் தான், அதனால தான் இந்த மாதிரி உனக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆலமரம் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலி எனக்கே ரொம்ப வயசாகிடுச்சு, நானே ஆற்றுல இந்த வர்ற வெள்ளம் வந்து என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இந்த வெள்ளத்தில் நான் எப்படியும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். அதனால தான் நான் இங்கே அடைக்கலம் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 3 என்னென்னா, ட்ரஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு. இன்னொன்று சாக்ரிஃபைஸ், அது ரொம்ப ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், இது 3 தான் நம்ம மேஜிக்கல் குவாலிட்டிஸ் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த குட்டி ஸ்டோரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இந்த ஆலமரம் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாமே, இந்த ஆற்றுல என்னால் தாங்க முடியாது, வெள்ளத்தில் நானே அடிச்சுட்டு போயிடுவேன்னு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். ஆனால் இந்த 3 மேஜிக்கல் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் சாக்ரிஃபைஸ். இது 3 தான் மேஜிக்கல் குவாலிட்டிஸ் இன் அ குவாலிட்டி ரிலேஷன்ஷிப். நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டாலும் இந்த 3 ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. தேங்க்யூ கைஸ்.